மாதா பிதா கமல் தெய்வம் என்ற என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கலைஞானிகளின் கண்மணிகளே, உலக நாயகனின் உடன்பிறப்புகளே மற்றும் நற்பணி இயக்க தோழர்களே, அனைவரும் வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவை சிறப்பித்து தந்த வடசென்னை கவுன்சிலர் அவர்களை, சுரேஷ் அவர்களை நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். மற்றும் வடசென்னை மாவட்ட தலைமையான மாறன் மற்றும் சங்கர், எங்கள் ஆசான்களாக திகழ்கிற இவர்கள் இருவரும் கமல் ரசிகர்களின் இரு கண்களை போன்றவர்கள். திருவத்தியூர் பாபு மற்றும் கிருஷ்ணா மற்றும் ரமேஷ் பாபு மற்றும் பாலா மற்றும் பல கமல் ரசிகர்கள் இங்கே குவிந்துள்ளனர். இவர்களுக்கு எங்கள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே முதற்கண் நாங்கள் எதற்காக கூடியிருக்கிறோம் என்பதை ஆணித்தனமாக கூடிக்கொள்ள விரும்புகிறோம். எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே வேறு எந்த நடிகனுடைய ரசிகனும் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதில்லை. இப்படி ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு இருப்பதா என்பதே சந்தேகத்திற்குரியது. ஏனென்றால் பொது அறிவில் கமல் ரசிகர்களுக்கு நிகர் கமல் ரசிகர்கள் தான். கமல்ஹாசன் என்ற நடிகனை தாண்டி மாமனிதர் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் அவரின் பல செயல்கள் பின்வருமாறு. 1983 எந்த ஒரு நடிகனும் குரல் கொடுக்காத அந்த சமயத்தில் அப்பொழுது இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்த முதல் தலைவர் பச்சை தமிழன், பரமக்குடி பைந்தமிழன் டாக்டர் கமல்ஹாசன் மட்டுமே. தாய்மொழியாக தமிழ் மொழியை கொண்ட வெகு சில நடிகர்களில் தமிழ் ஆஸ்கார் நாயகன் கமல்ஹாசனும் ஒருவராகும். அது மட்டுமின்றி தன்னுடைய பல படங்களின் முதல் காட்சியை பல நல்ல செயல் திட்டங்களுக்கு வகுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு ராஜபார்வை, கண் தெரியாத பல மனிதர்களுக்காக நடத்தப்படும் சிகிச்சை முகாமிற்காக ராஜபார்வையின் முதல் நாள் மொத்த கலெக்ஷனையும், அதாவது அந்த காலகட்டத்திலேயே 1 லட்சம் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட வசூல் சக்கரவர்த்தி டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் என்பது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும், தந்தார். அதே போலவே 1988ஆம் ஆண்டு வந்த சூரசம்ஹாரம் திரைப்படத்தில் போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்திற்கு ரூபாய் 5 லட்சம் ரொக்கத்தை தந்தார் டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன். இது மட்டுமன்றி சமீபத்தில் நடந்த குடந்தை தீ விபத்தில் 25 மலர்கள் கசிந்தனவே, அதற்காக ரூபாய் 12 லட்சம் தந்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் தான். சுனாமி பேரழிவு எனும் அழிவு தமிழகத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்களை பலி கொண்டது. அச்சமயம் எந்த ஒரு பத்திரிகை விளம்பரமும் நாடாமல் 21 லட்சம் கொடுத்த ஒரே பாரிவள்ளல் ஆஸ்கார் நாயகன் அண்ணன் கமல்ஹாசன் மட்டுமே என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். இது மட்டுமின்றி சாதி சமய வகுப்பு எந்த பாகுபாடும் இன்றி எவ்வளவோ நல்ல செயல்கள் செய்திருக்கிறார். உதாரணத்திற்கு 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6 பாபர் மசூதி கொடூரமாக இடிக்கப்பட்ட பொழுது முதலில் குரல் கொடுத்த இந்தியன், ஏன் தமிழன், ஏன் மனிதன் ஆஸ்கார் நாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசனே. அவர் ஒரு ஒளிநாடா அனுப்பினார் நரசிம்மராவுக்கு, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று. அது பாராளுமன்றத்திலேயே ஒளிபரப்பப்பட்டது. எங்கள் துரதிருஷ்டம் என்னவென்றால் சில பத்திரிகைகள் சில சுயநல நோக்கங்களுக்காக ஒரு சில நல்ல செய்திகளை வெளிவராமல் மறைக்கின்றனர். ஆனால் 1000 கைகள் மறைத்தாலும் ஆஸ்கார் நாயகன் மறைவதில்லை. எத்தனை சதித்திட்டம் தீட்டினாலும் ஆஸ்கார் நாயகனை வீழ்த்த முடியாது என்று ஆணித்தரமாக கூறிக்கொண்டு நற்பணிக்காக வந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.